ஒரு பக்கம் சத்யா வந்து சிட்டி கிட்டக்க இனிமேல் எங்கள் அக்கா மாமா வாழ்க்கையில் எதுவும் விளாட வேணாம் அப்படின்னு சொன்னதே வந்து சிட்டி கடுப்பாக இருக்குது. எப்படியாச்சும் முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோகிணிக்கு பெரிய ஆப்பா அந்த தினேஷ் பிஏ நேரடியாக வந்து அந்த கடைக்கே வந்துட்டாங்க. இந்த விஜயா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் கடைக்கே வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லாமல் வந்து அவருடைய கல்யாண சீராக வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஓசியில் வாங்கிட்டு போகலான்னு பார்க்க அதெல்லாம் முடியாதுன்னு என்னதான் ரோகிணி மறுத்தாலும் வந்து மிரட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாரு. இதனால் தேவையில்லாமல் வந்து மனோஜுக்கும் ரோகிணி கடையில் ஒரு பெரிய வாக்குவாதம் வேறு ஆகுது. இதனால் இது வந்து வேறு ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வித்யா கூட சேர்ந்து போயிட்டு சிட்டி கிட்டக்க என்ன ரொம்ப ஒரு ஆளை மட்டும் கொஞ்சம் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணுற ஒரு ஆளை மட்டும் தட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இந்த பக்கம் தினேஷை கூப்பிட்டு அவர் அடிச்சுட்டு இருக்க, அவருடைய எஸ்கேப் ஆகி அவர் எஸ்கேப் ஆகி வண்டியில் போகும்பொழுது அவரை துரத்திக்கிட்டே இந்த பக்கம் முத்து வேற போகிறார், ஒரு பாட்டியை தட்டி விட்டாருன்ட்டு. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நடக்க ரோகிணி மாட்டிடுவாங்களோன்னு தோணுது.